இப்போ 7 திரையை பத்தி பேசுறாங்க இல்லைங்களா? 7 திரை வள்ளல் பெருமான் திரை போடுறாரு. 7 திரை போட்டு அதற்கு பின்னாடி ஜோதியை காட்டுறாரு. இந்த 7 திரையை பற்றி 3 விதமா சொல்றாரு. முதல் உலக விஷயமாக சொல்றாரு. மனிதனுக்கு 7 திரை, ஞானத்துக்கு 7 திரை, சக்திக்கு 7 திரை, சரிங்களா? ஆத்மாவுக்கு 7 திரை, ஜீவனுக்கு 7 திரை, உள்ளத்துக்கு 7 திரைன்னு மொத்தம் திரை எத்தனை இருக்கு தெரியுமா? 7 கிடையாது. 7 இன்ட்டு 648 எவ்வளவு வரும் தெரியாதுல்ல? 7 இன்ட்டு 96 சும்மா ஒரு கால்குலேஷன் செல் எடுத்து போடுங்க யாராவது ஒருத்தங்க. 7 இன்ட்டு 96 எவ்வளவு வருது? 600 கரெக்டா யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, நான் குழப்பிடுவேன் அப்புறம். 672 கரெக்டா? கரெக்டா? 6 7 2 6 7 எத்தனை? யார் தெளிவான விளக்கம்? சரி, 6 + 7 13 + 2 15 வந்துச்சா? இந்த 1 + 5 6 வந்துருச்சா? அப்ப ஒரு திரையை மட்டும்தான் முக்கியமான திரையா அவர் சொல்றாரு. அப்ப இந்த 96 என்னங்க அப்படின்னு கேட்கலாம்ல? கேட்க மாட்டீங்களே. 96 தத்துவம். 96 தத்துவம். மனதிற்கு 7 திரை உண்டு, அறிவுக்கு 7 திரை உண்டு, உள்ளத்துக்கு 7 திரை உண்டு, கண்ணுக்கு 7 திரை உண்டு, காதுக்கு இது மாதிரி எல்லாத்துக்கும் என்ன உண்டு? 7 திரை. ஆனா எல்லாத்தையும் சொன்னா புரியாதுன்னா வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு? மொத்தமா சேர்த்து 7 திரையை போட்டார். சரிங்களா? இந்த 7 திரைனா என்ன அப்படின்னா, முதல் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், பொய், களவு, அதான் சூதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடக்கம். அப்படியே என்ன பண்றாரு? அடுத்த கட்டம் ஞானத்தில் சக்திகளா என்ன பண்றாரு? சக்திகளா விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த சக்திகள்லாம் என்னது அப்படின்னா, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, சிற்சக்தி, சரிங்களா? இப்படி ஒவ்வொரு சக்தியா சக்திகளுக்கு இடம் கொடுக்கிறாரு. சிவத்துல போகும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? தெரியாது. பஞ்சபூதம் 5. பஞ்சபூதம் 5 எத்தனை? 5. மனம், புத்தி, சித்தம் எத்தனை? 3. மொத்தம் எத்தனை ஆச்சு? 8. ஒன்று மட்டும் ஆகாய தத்துவம், அது இல்லாததால் 7 பொருள்படும். எத்தனை? 7 பொருள்படும். இது ஞானத்துக்கு. இப்படி ஒவ்வொன்றா என்ன பண்றாரு? பிரிக்கிறாரு. அப்ப நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூதம் 5 இருக்கு, ஜீவன் 1, சிவம் 1. எத்தனை? ஜீவன் 1, சிவம் 1, 7. இது ஞானத்துக்கு பொருந்தும். இப்படி பிரிக்கிறாரு. அப்ப இந்த பஞ்சபூதம் ஞானம் நல்லா புரிஞ்சுங்க. உலகம், சக்தி, ஞானம் 3 பகுதியா இருக்கு. அப்ப நமக்கு எத்தனை உடம்புன்னு பெரியவங்க சொல்றாங்க தெரியுமா? 3 வகையான உடம்பு இருக்கு. சூக்ஷ்ம தேகம், தூல தேகம், காரண தேகம் அப்படின்னு 3 இருக்கு. சரிங்களா? இந்த ஒவ்வொரு தேகத்துக்கும் 7 திரை இருக்கு. சரிங்களா? இப்போ மொத்தத்துல எத்தனை திரையா இருக்கு அப்படின்னு கேட்டா திரை நிறைய இருக்கு. ஆனா அதுல 7 மட்டும் ஏன் பெருமான் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், பொய், களவு, சூது என்ற இந்த 7 வகை குணங்களை நீக்கினால் ஜீவ அறிவானது சிவ அறிவாக மாறிடும். என்ன அறிவா மாறிடும்? சிவ அறிவாக மாறிடும். புரியுதுங்களா? இந்த 7 திரையும் நமக்கு என்னவா இருக்கு? குணங்களாக இருக்கு. எத்தனை குணங்களா சொல்லுங்க? 7 குணங்களாக இருக்கு. என்னது? 7 குணங்களாக இருக்கு. புரியுதுங்களா? இந்த 7 குணங்களை புறத்தில் பார்க்கும்படி அமைத்ததால் அது தூல தேகம். புறத்துல பார்க்கிற மாதிரி வச்சதுனால தூல தேகம். அதன் வர்ணங்களை காட்டி பிரிவு பேதம் காட்டியதால் அது சக்தி. சக்தி நிலை. என்ன பேரு? சக்தி நிலை. மேற்படி புரிந்து கொள்ள முடியாத, நல்லா புரிஞ்சுங்க, உயிர், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆன்மா, அறிவு என்று சொல்லப்படுகிற 7 ஞான நிலைகள் இருப்பதால் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆனா இருக்கு. என்னது?
பார்க்க முடியாது இருக்கு, அதுக்கு தனியா திரை. அப்போ வள்ளல் பெருமான் திரை என்பதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த திரை என்பது குணம். இந்த குணங்களை நீக்கினா யார் தெரியவா? சிவம் என்ற ஒரு பொருள் உங்களுக்கு தென்படும். என்ன தென்படும்? இப்படி சொல்லிட்டாரு. ஆனா இருக்க ரத்ன முதலியார் என்ன பண்றாரு, ஒரு கேள்வி கேட்கிறார். சுவாமி, இந்த திரைகள் எல்லாம் எப்போது விலகுவது? இந்த திரையெல்லாம் எப்ப விலகிறது? நான் எப்ப அங்க போறது? நியாயமா? நியாயமா இல்லையா? இது என்ன சொல்றாங்கன்னா, இடுப்புக்கு கீழே கால் இல்லாதவன் அப்படின்னு வச்சுங்க. இடுப்பு கீழே எனக்கு கால் இல்லைங்க, ஐயோ தப்பு, அது தப்பா போடும், ஊனமுற்றவர்களை கேவலமா பேசுறீங்கன்ற மாதிரி இடம், அது வேண்டாம். சரியா? நான் ஒரு விதையை போட்டுட்டேன், எப்போ முளைக்கும் முளைக்கும் நோண்டி நோண்டி பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வச்சா என்ன ஆகும்? முளைக்காது இல்ல? அந்த மாதிரி தான் நாமளும் என்ன பண்றோம், 10 நிமிஷம் கடவுள் நினைக்கிறோம், அரை மணி நேரம் அடுத்த உண்டு பிரச்சனை இல்ல. 10 நிமிஷம் கடவுள் நினைக்கிறோம், 3 மணி நேரம் எங்க போய் உட்காந்துக்கிறோம்? தியேட்டர்ல உட்காந்துக்கிறோம். இப்படியாதான் தெரியுது நம்ம வாழ்க்கை. அப்ப எப்படி இதை கடவுள் அடையிறது? அப்போ அவர் கேட்கிறார், 7 வகை திரை இருப்பின் சுவாமி, இந்த 7 திரையை தாண்டி எப்பொழுது நான் தேவதேவனை பார்ப்பது? ரத்னமொழியாருக்கு பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தில் ஒரு அற்புதமான விளக்கம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையோட திரைன்ற பிரச்சனைக்கே நீங்க போக மாட்டீங்க. நல்லா புரியுதுங்களா? கேட்கறேன், கவனிச்சிங்க. பெருமான் சொல்றாரு பாருங்க, நல்ல பதக்கம் செய்து, நல்ல பதக்கம் செய்து பெட்டியை பூட்டி விட்டு உள்ளே பதக்கத்தை வைப்பீரோ. ஒரு அழகான பதக்கம் செய்யறோம், தங்கத்துல வச்சு ஒரு வைரம் வச்சு ஒரு பதக்கம் செய்யறோம். என்னது? பிரேஸ்லெட். என்னது? பிரேஸ்லெட் செஞ்சாச்சு. பொட்டியை மூடிட்டு உள்ள வைப்பீங்களா, பொட்டி உள்ள வச்சு மூடுவீங்களா? பெட்டிக்குள்ள வச்சு தானே மூடுவீங்க. இப்போ வள்ளல் பெருமான் இதை கேட்டாரு. அவர் அங்கேயாவது பதில், என்ன சுவாமி இது கூடமா தெரியாத அளவா இருக்கிறேன், அது தெரியாதனால தானே உன்னை இந்த கேள்வி கேட்டான் அவர் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, பெருமான் சொல்றாரு, பதக்கம் வைத்துத்தானே பெட்டியை மூடுவாய், மூடுவீங்கள அப்படின்னு. அவ்வண்ணம் சிந்திக்க, எவ்வண்ணம் அப்படின்னு யோசிச்சு பாரு, உனக்கு புரியும்ட்டாரு. ஆனா அவர் யோசிச்சு பார்த்துட்டு 6 மாசம் கழிச்சு மண்டை காஞ்சி என்ன பண்றாரு இங்க? ஐயா நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தா விளங்க மாட்டேதுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது திரைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தான்? புரியுதா உங்களுக்கு? யாருக்கா புரியுதா? புரியல தானே? அதுதான் ஆன்மீகம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு மணி, அவர் அன்னைக்கு வசதியானவர் இல்ல, அதை வேணாம், ஒரு கல். என்ன சொல்றாரு, ஒரு கல் எடுத்துக்கோ, அந்த கல்லை சுத்தி 7 வகையான வர்ணமுடைய துணிகளை என்ன பண்ண கட்டு. இப்ப நீங்க எல்லாரும் எடுக்கிறீங்களா? கையில ஒரு கல் எடுத்துங்க, பாவனை பண்ணுங்க. எல்லாரும் ஒரு கல் எடுங்க, கையில குனிஞ்சு பார்த்து எடுங்க. நியாயமா நடிக்கிறதுல நியாயமா நடிக்கணும். ஒரு கல் எடுத்துக்கிட்டீங்களா? முதல்ல பச்சை துணி போட்டு கட்டுங்க. கட்டியாச்சா? அடுத்து சிவப்பு துணி போட்டு கட்டுங்க, மஞ்சள் துணி, வெள்ளை துணி, பொன் வண்ணம் எல்லாம் வச்சு கட்டிட்டீங்களா? கட்டியாச்சா? இப்ப உள்ள என்ன இருக்கு? நியாயமா பேசணும். உள்ள என்ன இருக்கு? நியாயமா சொல்லுங்க, உள்ள என்ன இருக்கு? ஒரே கேள்வி 4 தரம் கேட்டா அப்படியே அமைங்கிறீங்களா? எப்படின்னா அந்த வாதியாருங்களாம் கண்டுபிடிப்பாங்க, நீயா எழுதுன அப்படின்னா, நான் தான் சார் எழுதுனேன். நல்லா சொல்றேன், நீயா எழுதுன? இல்ல சார் அப்பா சொல்ல நான் எழுதுனேன். நீ யாரா எழுதுன அப்படின்னா, அப்பா தான் சார் எழுதி கொடுத்தாரு அப்படின்ன மாதிரி. இப்ப நீங்களாம் அப்படிதான். இப்ப உள்ள என்ன இருக்கு? ஏங்க நீங்க தானே வச்சீங்க, தைரியமா சொல்லுங்க, உள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. கல்லை சுத்தி எத்தனை துணி இருக்கு? 7 துணி. எத்தனை கலரு? நான் கேட்டது எத்தனை கலரு? 7 நிறம் இல்லையா? இப்ப வள்ளல் பெருமான் இதை அப்படியே கோத்து உங்களுக்கு காட்டுறாரு பாருங்க. நல்லதோர் பதக்கம் செய்து பேழைக்குள் வைப்பீரோ, பேழையை மூடிவிட்டு பதக்கத்தை வைக்க இயலுமா? முடியுமா? பொட்டியை மூடிட்டு உள்ள பதக்கத்தை வைக்க முடியுமா? யாரா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்காது இல்ல இல்ல இல்ல. அப்ப உள்ளதான் வச்சு என்ன பண்ணுவீங்க? பொட்டியை மூடுவோம். ஆத்மாவிற்கு 7 திரை போடப்பட்டிருக்கா? கரெக்டா சொல்லுங்க. யாருக்கு 7 திரை போடப்பட்டிருக்க? நான் தான் விடையை உடைச்சிட்டு சொல்லுங்களா. யாருக்கு?
ஆத்மாவுக்கு 7 திரை போடப்பட்டிருக்கு. போடப்பட்டிருக்கா? நியாயம் தானங்க. உள்ள உயிர் இருக்கா? இருக்கா இல்லையா? உயிருக்கு மேல ரத்தம் இருக்கா? நரம்பு இருக்கா? சதை இருக்கா? எலும்பு இருக்கா? தோல் இருக்கா? இப்ப உயிர் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. எங்க இருக்கு? அப்ப உள்ள இருக்கிறது முக்கியமா வெளில இருக்கிறது முக்கியமா? அப்ப வெளில இருக்கிறத இன்னைக்கே வச்சு கொளுத்துருமா? ரெண்டுமே முக்கியம். தம்பி போஷிக்கணும். என்ன சொல்றாங்க அப்ப? இப்ப உடம்பு உள்ள இருக்கக்கூடிய உயிர் தான் ஆன்மா. மேல இருக்கக்கூடிய 7 தாதுகள் போல, 7 குணங்கள் போல, 7 தீய குணங்கள் போல நமக்கு என்ன இருக்கு? 7 திரைகள் இருக்கு. வள்ளல் பெருமான் கேட்கிறாரு பாருங்க, நீ ஆத்மாவா உடலான்னு கேட்டார். நீங்க யாரு? ஆத்மாவா உடலா? ஆத்மா. நீங்க குணங்களா ஆத்மாவா? ஆத்மா. தைரியமா சொல்லுங்க, யாரு நீங்க? ஆத்மா தான் நீங்க. ஆத்மாவுக்கு 7 திரை போடப்பட்டிருக்கு. ஆத்மாவுக்கு நல்லா புரிஞ்சுங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? உள்ளிருந்து திரைய இங்கேருந்து திரைய விலகிட்டே போய் சாமியை பார்க்க போறியா? நீ தான் சாமின்னு உணர்ந்தா அந்த திரையெல்லாம் யாரும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நல்லா புரியுதா புரியலையா? நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கும்போது வெளியிலேருந்து வர்றவங்க தான் என்ன பண்ணணும்? திரையை விளக்கிட்டு உங்க வீட்டை வரணும். உள்ள இருக்கிற நீ ஏன் திரையை விளக்கிட்டு வெளியில போனோம்? தேவையா? தேவையில்ல. இப்ப புரியுதா? இறைவன் பதக்கம் என்ற ஆத்மாவை செய்துதான் 7 திரைகளை போட்டாரு. என்ன பண்ணாரு? ஆத்மா உற்பத்தி பண்ணிதான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு? எல்லா விஷயத்தையும் போட்டாரு. நீ ஆன்மா என்பதை ஆழமாக நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு என்ன கிடையாது? இந்த திரையெல்லாம் கிடையாது. நீ டைரக்டா இறைவன்ட்ட போயிட்டே இருக்கலாம். ஆனா நாம என்ன பண்றோம்? பச்சை திரையை கிழிப்பது எப்படி? எப்படி யோசிக்கிறோமா இல்லையா? அப்ப நீங்க கேட்கலாம், வள்ளலார் தான் சொல்லிருக்காருங்க 7 திரையில முத திரையை விளக்கிக்கோ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல. முத திரையை யார்கிட்ட விளக்குவ? யார் அந்த ஸ்கிரீன் ரிமூவர்? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆண்டவன் தான், வேற யாரும் இல்லை. இதுக்கு என்ன அடையாளம்? இப்ப நமக்கெல்லாம் திரை போட்டது யாரு? நியாயமா சொல்லுங்க, யாரு? உங்களுக்கு தெரியும் யாரு திரை போட்டது? யாரு? கடவுள் தான் போட்டாரு. போட்டாரா? இந்த ஆளு போட்டுட்டு நம்மளை விளக்குன்னா என்ன நியாயம்? நியாயமா இல்லைங்களா? பொய்யா? என்ன ஆண்டவனே கண்டாமலன்னு பேசுறேன்னு பாக்குறீங்களா? கொஞ்சமா சொல்லுங்க. நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயம் இல்லை தானே? உண்மையா இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வள்ளலார் எழுதுன்னு சொல்லவா? சொல்லவா? பச்சை திரையால் பரவெளி அதனை அகவல் யாரும் படிக்கலையா? அன்பர்களே, நண்பர்களே, கொஞ்சமாவது படிங்க. அப்பதான் பிட்டு அடிக்காம பாஸ் பண்ணலாம். பச்சை திரை பரவெளி அதனால் அச்சுர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. யார் மறைக்கிறா? சொல்லுங்க. யார் மறைக்கிறதா வள்ளலார் சொல்றாரு? யார் மறைக்கிறா?